பொட்டல்காடு, புல்லாவளி இதை சார்ந்துள்ள மக்களுக்கு பிரதான தொழிலும் இதுதான், வேலைவாய்ப்பும் இதுதான். இதை நீங்கள் இதை இப்போ அழிச்சிட்டு பன்னாட்டு சிப்காட்டுக்கு எடுத்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கப்பல் கட்டும் தலைமை என்ற முறையில் கொண்டு வரதா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. இப்போ வந்து அது அடுத்த கட்டமாக எங்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க பட்டா எடுத்துக்காரங்களுக்கு. இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். போன திமுக ஆட்சிலையும் ஆகஸ்ட் 13 முத்தியாபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதே மாதிரி அக்டோபர்லையும் நடத்தினோம். திரும்ப இந்த அரசு, புது அரசு வந்ததுக்கப்புறம் மாதிரி எங்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்டு எங்களை நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு நினச்சோம். எங்கள் இடத்த மீட்டு எங்களுக்கு தருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ரீநாத் ஒரு அமைச்சரை பார்த்து எங்கள் அளத்தெல்லாம் காமிச்சிருக்கோம். பார்த்து நான் கண்டிப்பாக நல்லது தான் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து நாங்கள் சென்னையில் சந்தித்தோம். நல்லபடியாக பேசுனாங்க. அடுத்து எங்களுக்கு சந்திக்க அனுமதி தர மறுக்கிறாங்க. இப்படியே நாங்கள், அதாவது போன அரசு தான் எங்களுக்கு எங்களை வாழ வைக்கலை, எங்களை வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இருந்தாங்க. புது அரசு வந்து எங்களை காப்பாற்றும், எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அவங்களும் எங்களை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட எங்கள் கிராம மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்தோம். எங்களை உள்ள எல்லாரையும் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சங்கத்தின் நிர்வாகம் மட்டும் ஒரு 20 பேர் போய் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எங்களை காது கொடுத்து எங்கள் கோரிக்கையை கேட்கல, எங்கள் வாழ்வாரத்தை அழிக்கும் மன்னமாக இதை பண்ணினீங்கன்னா எங்கள் ஊர் முள்ளக்காடு முத்தியாரம் பகுதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கிட்டத்தட்ட ஸ்டெர்லைட்டு மாதிரி, ஸ்டெர்லைட்டுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், தொடர் போராட்டம், அரசு கவனம் இருக்கும், தொடர் போராட்டம் நடத்துக்கு ரெடியாக இருக்கும். அதாவது இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, போன ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியா மன்னராட்சியான்னு சொல்லி கேட்டாப்புல. நாங்கள் என்ன கேட்கோம், இது மக்களுக்கான ஆட்சியா இல்லை கார்பரேட் கம்பெனிக்கான ஆட்சியா? கார்பரேட், அதாவது எங்கள் வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 10000 தொழிலாளர்கள் எங்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கோம். இதோட தரிசு இடங்கள் வந்து வைப்பாறு பக்கம் இதே மாதிரி நிறையா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் இந்த கப்பல் கடந்த தளத்தை அழகாக வைக்கலாம். அங்கே வச்சா இன்னும் 10000 புது குடும்பங்களுக்கு நீங்கள் தொழிலுக்கு வேலை கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுத்து பாதுகாக்கலாம். ஆனால் இருக்கிற 10000 கொடுத்து நான் கொண்டுட்டு இன்னொரு 10000 வேற எங்கே எவ்வளோ கூட எங்கள் வாழ்வை கொடுப்போம்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்கள் பூர்வீகம் இதுதான், எங்கள் குடி இதுதான். அதனால் எங்கள் தொழில் எங்கள் மீட்டு எங்களை தரணும்.